ஐயாவின் வழிகாட்டுதலில் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை எல்லாம் சிறப்பாக ஜோதிட கல்வியை பயின்று இன்று ஆராய்ச்சி நிலைக்கு செல்லும் அளவுக்கு எங்களுக்கு ஜோதிட அனுபவங்களை சிறப்பாக சொல்லித்தந்து எங்களை தகுநிலை ஜோதிடராக உருவாக்கிய எங்களது குரு திரு கமலன் ஐயா அவர்களுக்கு எங்களது பணிவான அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் என்பது சாதாரண கலை அல்ல, அது தெய்வீக கலை. நான் ஐயா பார்த்தேன், அப்ளிகேஷன் வாங்கிட்டு கிளம்பி நல்லா வர முடியல. ஐயா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், கர்மா இருந்தால் தான் இங்கே ஜோதிட கலையை கற்றுக்கிற முடியும். அது ரெண்டாவது பெற்றோர், குலதெய்வம், கடவுள் மூணுமே நம்ம சரிவர நினச்சோம்னா தான் இந்த கலை, தெய்வ கலை நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ளிகேஷன் வாங்கிட்டு போயிட்டேன், திரும்ப இங்கே வர முடியல. திரும்ப ஐயா மறுபடியும் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு அவர் ஆசீர்வாதத்தோட அந்த கலையை இன்றைக்கு அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை வரைக்கும் படித்து என்னையும் ஒரு ஜோதிடனாக்கி ஐயா தமிழையா அவர் ஜோதிடத்தை கற்றுக்கிறதுக்கு நான் ரொம்ப பயந்தேன். படிக்க வர்றதுக்கு என்ன ஜோதிடமே என்னன்னே தெரியாது. எங்கள் முன்னோர்கள் இதை படித்ததுனால எனக்கு இதில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நான் படிக்கணும்னு எண்ணத்தோடய கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் இங்கே வரும்போது அவ்வளோ ஒரு மனவேதனையும் அவ்வளோ ஒரு இதோடு வந்தேன். ஆனால் இங்கே இந்த உத்தரவச படிப்பில் என்னுடைய குடும்பத்துக்கு நான் பார்த்துக்கிட்டேன். இப்படி தான் போகணும், இப்படி தான் வழி நடத்தி போகணும். அதுக்கு முழு காரணமே எங்கள் குருநாதர் ஐயா தான். அவர் இல்லாமல் இன்னைக்கு ஜோதிட அளவில் நான் ஜோதிடம் படித்து இன்னைக்கு ஜோதிட முகாமில் பல பேர் பலன் சொல்லி எல்லாரும் என்னுடைய பலனை ஏற்றுக்கிட்டு இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்மைதாமா, எப்படி இதை சொன்னீங்க, எப்படி இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்கன்ற ஒரு இது கேட்டாங்க. அந்தளவுக்கு எனக்கு கொடுத்ததே எனக்கு குருநாதர் தான். மீனா பட்டாச்சாரி ஐயாவுக்கும் ரொம்ப என்னன்னே தெரியாத அளவுக்கு இங்கே சேர்ந்தேன். 6 மாதமாக ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமேலுங்க என்னுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் 1 வருஷம் பயணம் பண்ணி இதை முடிச்சிருக்கேன். இன்னும் மேலும் மேலும் நான் பண்ணணும்னு நாங்கள் ஐயாட்ட வெளியிடுறேன். குருநாதர் ஐயாவை சொல்கிற கவனமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். நாங்கள் 1 வார காலமாக படிச்சுட்டு இருக்கோம். படிச்சுக்கிட்டு என்னென்னா, நீங்கள் கிளாஸில் வரப்போ பாடத்தை புக்கு படிக்கின்றதில்ல. ஐயா என்ன இருக்குதோ அதை கவனிச்சிங்கனாலே முழுக்க உங்களுக்கு நாங்கள் நல்லபடியாக வரும். எல்லாமே சிறப்பாக இருக்கும், மன நிம்மதி கிடைக்கும். எனக்கெல்லாம் அதெல்லாம் அனுபவம் 3 நாள் தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்ப்பா. சிறப்பாக இருக்கும், நல்லா படிங்க. எல்லாம் படித்து எல்லாம் சொல்ல வரணும்னு என்னோட ஆசை. வணக்கம், என் பேர் ஜனனி. நான் எனக்கு ஜாதக சம்பந்தமாக எதுவுமே தெரியாது. ஒரு ராசியோ நட்சத்திரமோ எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு ஆர்வம் இருக்குது. ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போன இடத்துல சொன்னாங்க, உங்கள் வாக்குப்பள்ளி இதை இருக்குது, நீ ஜாதகம் படிக்கலாமா, இந்த வயசுல வேஸ்ட் பண்ணிட்டேமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவங்ககிட்டே சொன்னேன், யாராவது சொன்னால் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்கள், நீங்களே சொல்லிக் கொடுக்க கூட சொல்லுங்க அப்படின்னப்போ தான் எனக்கு ஐயா கிளாஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஒரு 2-3 வாரத்துக்கு எனக்கு செட் ஆகாதுன்ற ஒரு மைண்ட்லேயே இருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ்ன்னும் போது இப்போ எல்லாருமே இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய எல்லா வேலையிலையும் விட்டுட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப இதாக இருக்கும். ஆனாலுமே போராடி ஐயா கொடுத்துட்டே இருப்பார். இது கர்மா, நீங்கள் இதுலேருந்து தாண்டி வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை வாங்கி எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த கர்மா மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஐயாவுமே இதவே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு போராட்டமாக தான் ஆரம்பித்தேன் அடிப்படையை. ஆனால் அடிப்படையே நல்ல மார்க் எடுத்தேன். எல்லாம் நல்ல மார்க். அத்தனை பேருமே பாடப்புக்கு மட்டும் இல்லை, ஐயாவுடைய சொன்ன மாதிரி ஐயாவுடைய வழிகாட்டல் பிரகாரமே வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த எக்ஸாம் எழுதுகிற டைமில் உள்ள பயம், எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிட்டோமா நல்ல மார்க் வந்துருச்சான்ற மாதிரி ஆகி போயிருது எல்லாருக்குமே. அதே மாதிரி இலவச முகாம் 1.5 வருஷம் ஓடிடுச்சு. இலவச முகாமில் உட்காந்துருக்கும் போது எங்களுக்கே ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, நாங்கள் ஜோதிடர் தான் அப்படின்றது. எல்லாருமே பலன் சொல்லி அத்தனை பேருமே மிக சிறப்புன்ற முறையில் அவங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. மீனா ஐயாவுக்கும் எங்களுடைய குரு ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் தைரியமாக படிங்க. எல்லாரும்
தைரியம் எல்லாரும் படிக்கணும். அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை மூணுமே வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த சாஸ்திர கல்வியை வந்து நான் பயிர்களுக்கு வந்து குடும்பத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணுறது. இந்த கல்வி நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். உங்களை சுற்றி என்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நம்மளுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டா நம்ம போய் அந்த பிரச்சனைகளையோ இல்லை நம்ம எந்த ஒரு இதனையும் வந்து நம்ம வாலண்டியராக சுத்தமாக நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இதை கடந்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்குள்ள ஒரு பக்குவ நிலையும் நம்ம சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலைகளையும் சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. நான் இது படித்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஏற்பட்ட அனுபவம் இருக்குது. இதனால் நீங்கள் இதை விடாமல் கிளாஸ் வந்து லீவ் எடுக்காமல் கரெக்டாக மறுபடி வந்து படிச்சுக்கோங்க. இந்த கல்வியை கற்றுக் கொடுத்த ஐயா ஒன்றரை மாதங்கள் எப்படி செஞ்சீங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை சமாளிச்சு ஜோதிட கல்விக்கு நண்பர் மனைவரில் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் கர்மா என்ன, எப்படி அணுகுமுறை எப்படி இருக்குது, வெளியே வட்டாரங்கள் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, நம்ம இதுலேருந்து எப்படி தனித்த முறையில் எப்படி வெளியே முன்னேற போகலாம் அப்படின்றதுக்கு தன்னணையம் மூலியமாக தான் அந்த வழிகாட்டு கிடச்சிச்சு. அதுக்கு ஜோதிடம் தான் மிக முக்கியமான கலை. அதை கற்றுக்கிட்டோம்னா வீட்டில் இருக்க ஒரு பிரச்சனையும் இருக்காது, மன நிறைவாக இருக்குது. எல்லாரும் நல்லா படிங்க, எல்லாரும் நல்லா பண்ணுங்க. அனைத்து ஜோதிட வல்லுநர்களுக்கும் ஐயா அவர்களின் திருப்பாதம் தொட்டு வணங்கி உங்களையும் வரவேற்கின்றேன். நான் இங்கே உள்ளே முதல்ல கிளாஸுக்கு வரும்போது எனக்கு அந்த ராசி மட்டும்தான் தெரியும். அப்புறம் வந்த உடனே சரி நம்மளுக்கு நட்சத்திர வேலை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு போய் ஜாதகத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்ததை மறுபடியும் எடுத்து பார்த்தேன் என்ன இருக்கு. அப்போ தினந்தூரம் நம்ம எப்படின்னா இதில் மொத்த காரியம் என்ன பண்ணணும்னா எந்த வகுப்பையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் ஒரே ஒரு வகுப்பை மிஸ் பண்ணேன், என் தம்பி கல்யாணத்துக்கு தவிர்க்க முடியாமல் நான் போக வேண்டியது இருந்துச்சு. அவருக்கு மட்டும் அந்த ஒரு வகுப்பு மட்டும் வரல. நம்ம தினந்தோறும் வந்து ஐயா சொல்றதை கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் புத்தகத்தைலாம் திருப்பி பார்க்க வேண்டியது அழகா எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கலாம். மதிப்பெண் வாங்குறது முக்கியம் இல்லை, நம்ம பலன் சொல்ற அளவுக்கு பக்குவம் உண்டு. நிறுவனர் ஐயாவுடைய இந்த ஜோதிட மையம் 91 மையங்களுக்கு இருக்கு. அதுக்கு இல்லாத இங்க ஒரு மதுரைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா இங்க ஆன்மீகத்தோட டச் பண்ணி போகும். அப்ப ஆன்மீக ரீதியா நம்ம டச் பண்ணி போறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கு முன்னாடியே அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். என்ன இப்படி இருக்கு, இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்றத நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிறதுக்கு நம்ம குலதெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சிருவோம். இது வரைக்கும் அம்மா அப்பாவை நினைக்காதவங்க கூட நினைக்க ஆரம்பிச்சிருவோம், நான் உட்பட நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிடும். இது மற்ற மையங்கள்ல நம்ம படிப்பா படிச்சுட்டு போவோம். இங்க உழவார பணி, ஆன்மீக பணி இதுகள்ல இன்க்ளூட் அப்படியே போறதுனால இந்த கோர்ஸ் போய் முடிகிறதே நமக்கு தெரியாது. முடிச்சு வெளியில வரும்போது நம்ம அதாவது ஒரு 100% நம்ம நல்லா பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வெளியில வர்றது மாதிரி. மீண்டும் அது ஆய்வு நிலையில சென்று நம்ம அதில் ஒரு துல்லியமான பலனை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாரும் நல்ல நிலையில வரணும்னு சொல்லிட்டு ஐயாவுடைய திருப்பாதங்களை கொடுத்து மீண்டும் வணங்கி வாழ்த்தி மகிழ்ச்சி.